சர்வேமென் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் முதல்ல வரும். உதாரணத்துக்கு நாம் இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதை விட முதல்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அதாவது இந்த பிஸ்னஸ் வேறு நம்ம இறங்கி செய்கிறோமே, ஒரு வேளை இதில் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு முதல்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம மனசில் வரும். அப்போ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எப்போ வரும்? பாசிட்டிவ் தாட்ஸ் அதுவாக வராது, நாம் தான் வர வைக்கணும். அது வர வைக்க நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு எப்பயுமே நம்ம மனசில் பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும். சரி, நாம் எப்பவுமே எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவீங்க. நான் சொல்ல போகிற முதல் விஷயம், டோன்ட் ஆங்க்ரி வித் பீப்புள். அதாவது உங்களுக்கு நெருக்கமானவங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களாம் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிக்காத விஷயம் செய்யும் போது நாம் உடனே கோபப்பட்டு திட்டிடுவோம். அப்போது அந்த நேரத்தில் பாசிட்டிவ்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் மற்றவங்கள திட்டும்போது அவர் மனசு வருத்தப்படுமா, சந்தோஷப்படுமா? கண்டிப்பாக வருத்தம்தான் படும். அவருக்கு மட்டும் இல்லை, திட்டுற உங்களுக்கும் வருத்தப்படும். நீங்கள் பாட்டுக்கு திட்டிட்டு போயிடுவீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நம்ம அவசரப்பட்டு திட்டிட்டோமே அப்படின்னு. அந்த இடத்துல நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதே மாதிரி நீங்கள் திட்டினீங்கல்ல, அவங்களும் வருத்தப்படுவாங்க, நம்மளை இப்படி திட்டாங்களே அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல நெகட்டிவ் தான் இருக்குது, பாசிட்டிவ்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த யாரோ செஞ்சாங்கன்னா நீங்கள் திட்டுறதுக்கு பதிலாக கூலாக சொல்லி புரிய வைங்க. அந்த இடத்துல கோபப்பட்டு திட்டிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் தான் உருவாகும், பாசிட்டிவ்ங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். 2வது விஷயம், பாராட்டுறது. அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்களும் சரி, அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அதை பாராட்டுங்க. அப்படி பாராட்டுறது மூலமாக அந்த இடத்துல நெகட்டிவ்ங்கிறது சுத்தமாக போயிடுது. அப்போது உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் உருவாகும், அவருக்கும் ஒரு பாசிட்டிவ் உருவாகும். அந்த இடத்துல பாசிட்டிவ் உருவாகி உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். ஏன்னா சில பேர் ஒருத்தங்க நல்ல விஷயம் செய்கிறாங்கன்னா பாராட்டாமல் விட்டுருவாங்க. அப்படி விடுறது மூலமாக கூட நமக்கு ஏதோ ஒரு இடத்துல வருத்தம் வரும், அவங்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல வருத்தம் வரும். அவன் நம்மளை பாராட்டலையே அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கும் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை பாராட்டுங்க. இது செய்கிறது மூலமாக உங்கள் மனசு எப்பவுமே பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். 3வது விஷயம், எதிர்பார்க்காத போது பாராட்டுறது. அதாவது எதிர்பார்க்காத போது அப்படின்னு நான் சொல்ல வர்றது, இப்போது நம்ம கையில் ஃபோன் இருக்கும், நம்ம கான்டாக்டில் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் நிறையா இருக்கும், அதேமாதிரி ரிலேட்டிவ் நம்பர்ஸ்லாம் நிறையா இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சோ திடீர்னு ஒரு ஃபோன் கால் போட்டு எப்படி இருக்க அப்படின்னு பேசுங்க. கண்டிப்பாக அவங்க ஹாப்பினஸ் அடைவாங்க. அது மூலமாக உங்களுக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், அவங்களுக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்சவங்க யாரோ இருக்காங்க, அவங்க நம்மக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் உங்களுக்கு பேசணும்னு ஆசை. நீங்கள் எதிர்பார்க்காத போது திடீர்னு அவங்க கால் பண்ணுறாங்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம் அடைவீங்களே. அதே மாதிரி தான் மற்றவங்க எதிர்பார்க்காத போது நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க சந்தோஷம் அடைவாங்க. இது மூலமாக நீங்கள் பாசிட்டிவாக உணர்வீங்க. 4வது விஷயம், டாக் டு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்க பாசிட்டிவாக இருக்காங்களா, எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களாக பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கவனித்து அவங்க கூட பழகுங்க. ஏன்னா நெகட்டிவாகவே எப்பவுமே பேசுகிறவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக வரும். எப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எப்பவுமே பாசிட்டிவாகவே பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம மனசில் அதிகமளவில் பாசிட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரோம். அப்போது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் வேற இந்த எக்ஸாம் சரியாக எழுதலடா, ஃபெயில் ஆயிடுவோன்னு பயமாக இருக்குதுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா, பார்த்துக்கலாம்டா விட்றா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு ஹாப்பி மைண்ட் உங்களுக்கு வரும். அந்த இடத்துல உங்கள் நண்பன் பாசிட்டிவாக பேசுகிறான், அப்போது அவனுக்கும் பாசிட்டிவ் எண்ணம் அதிகமாகும்,
உங்களுக்கும் அதை விட பாசிட்டிவ் எண்ணம் அதிகமாகும். அதனால தான் பாசிட்டிவாக பேசுகிற ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போவுமே உங்கள் மனசில் பாசிட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். 5வது விஷயம் என்னன்னா, அப்ரிஷியேட் இன் ரைட் பிளேஸ். சரியான நேரத்தில் சரியான இடத்துல மற்றவங்கள நாம் பாராட்டணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவனை தனியாக கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு பதிலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பாராட்டினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த இடத்துல பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும், ஹாப்பினஸும் டபுள் மடங்கு இருக்கும். இந்த விஷயம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஹாப்பி மைண்ட் தான் உங்கள் மனசில் இருக்கும். நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் மைண்டோட தான் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி ஹாப்பியாகவும் இருப்பீங்க. இந்த காணொளி மூலமாக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பழக்க வழக்கங்கள் பின்பற்றணும், என்னென்ன பழக்க வழக்கங்கள் பின்பற்றக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிற லேசினஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு காணொலியாக நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.